நேற்றைய தினத்திலிருந்து தேமுதிக சார்ந்த பேச்சுக்கள் வைரலாகுது. குறிப்பாக ஏலத்தை ஏற்றி விட்ட கதையாகி போச்சு தேமுதிகவுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த கூட்டணி இணைவை? திமுகவினுடைய தோல்வி பயத்தை தான் இது காட்டுகிறது. முடிவு கடந்த ஒரு 3-4 மாதங்களுக்கு முன்பே ஏவா வேலு இந்த பேரத்தை முடித்து விட்டார். வேலு தான் அதுக்கு மெயினா? வேலு தான் மெயின். ஏன், என்ன லாபியா? ஆமாம், அது ஒரு தெலுங்கு லாபி. ஏன்னா இந்த அம்மாவும் குடியாத்தான், வேலும் குடியாத், ஏவா வேலும் குடியாத்தான். 2 பேரும் தெலுங்கு நாயுடு சமூகத்தை சேர்ந்தவர். இது தெலுங்கிலே பேசி கூட்டணி முடிவாச்சு. கொடுக்கப்படும் இப்போ ராஜ்யசபா சீட்டுகளில் ஒரு பிரச்சனை இருக்குது. திமுக எப்படி ராஜ்யசபா சீட்டை கொடுக்க முன் வந்தாங்க? அதிமுக கொடுக்க முடியாத திமுக எப்படி கொடுக்க முன் வந்தாங்க? யாருடைய இடத்தை அவங்களுக்கு தர்றாங்க? இப்போ இல்லை, இப்போது ராஜ்யசபா சீட்டு தேமுதிகவுக்கு இல்லை, திமுகவும் தரலையா? கொடுக்கல. இப்போ வேற என்ன? அதற்கு பதிலாக நீங்கள் 6 சீட்டு இவங்க கேட்குறாங்க. 180 கோடிக்கு பதிலாக 100 கோடி அதிகம், 250 கோடி. சரி, வாக்கு வங்கி 0.4 தானே இருக்குது. அப்புறம் 2 கட்சியும் மல்லு கட்டுறாங்க. அப்போ ஏதோ இடத்துல விஜயோடைய வருகையால் இந்த 500 ஓட்டு 1000 ஓட்டு கூட முக்கியம் நினைக்கிறாங்க தானே? அதான் உண்மை. அதனால உங்க டிமாண்ட் அதிகமாகுது. அதான் டிமாண்ட் அதிகமாகுது. உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். அரம்நாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு பாண்டியன் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். தேமுதிக அரசியல் நிலைப்பாட்டை எடுத்துட்டாங்க. 2026 தேர்தல் காலத்தில் திமுகவோட தான் கூட்டணி அப்படிங்கிறத அறிவிச்சிட்டாங்க. ராஜ்யசபா எம்பி அப்படிங்கிறத யார் தருகிறார்களோ அவர்கள் பக்கம்தான் கூட்டணி அப்படின்னு தான் இந்த பேச்சுவார்த்தை இவ்வளவு நாளாக நீடித்ததா, அல்லது தேமுதிகவோட எதிர்காலத்தை மனதில் வச்சு நடந்துக்கிட்டாங்களா? மக்கள் விரும்பும் கூட்டணியை, தொண்டர்கள் விரும்பும் கூட்டணியை தான் அறிவிப்பேன் அப்படின்னு தொடர்ந்து பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. மக்கள் விரும்பின கூட்டணி திமுக கூட்டணி தானா அப்படின்னு பல்வேறு கேள்விகளை வைத்து நேற்றைய தினத்திலிருந்து தேமுதிக சார்ந்த பேச்சுக்கள் வைரலாகுது. குறிப்பாக ஏலத்தை ஏற்றி விட்ட கதையாகி போச்சு தேமுதிகவுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த கூட்டணி இணைவை? இல்லை, திமுகவினுடைய தோல்வி பயத்தை தான் இது காட்டுகிறது. தேமுதிகவோடு திமுக எந்த காலத்திலும் ஒட்டுமில்லை, உறவும் இல்லை. நீங்கள் 2011 நீங்கள் அப்போது மிகப்பெரிய வாக்கு வங்கியை வைத்திருந்த தேமுதிகவோடு கூட்டணி சேருவதற்கு கருணாநிதி கடுமையாக முயற்சி செய்தார். அந்த முறை தேமுதிக திமுகவோடு சேர்ந்திருந்தால் திமுக ஆட்சி அமைஞ்சிருக்கும், ஜெயலலிதா ஆட்சி அமைஞ்சிருக்கும் 2011. ஆனால் ஜெயலலிதா அந்த கூட்டணியை தன் பக்கம் வர வைத்ததற்கு பிரேமலதா தான் காரணம். இந்த கூட்டணியை முதலில் ஜெயலலிதா வீட்டுக்கு ரகசியமாக சென்று வந்தவர் பிரேமலதா. விஜயகாந்த் அவர்கள் செல்வதற்கு முன்பாகவே ஏற்பாடு செய்த கொடுத்த நபர்கள் பின்னாளில் இதை தொடர்ச்சியாக செய்ய விரும்பினார்கள். நீங்கள் விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் விஜயகாந்த் எப்பொழுது நழுவுகிறார், இந்த கட்சி எப்பொழுது நழுவுகிறதுனா 2011 விஜயகாந்த் தனியாக நின்றிருந்தால் தொங்கு சட்டசபை ஏற்பட்டிருக்கும். திமுக ஆட்சிக்கு வந்திருக்காது, அதிமுக ஆட்சிக்கு வந்திருக்காது. விஜயகாந்த் யார் கை காட்டுறாரோ அவர்கள் முதல்வராக மாறி இருப்பாங்க. அந்த சூழலுக்கு செல்லக்கூடாதுன்னு ஜெயலலிதா அவர்கள் முந்தி கொண்டாங்க. இல்லை, கருணாநிதியும் முயற்சி பண்ணுறாரு, ஜெயலலிதா முயற்சி பண்ணுறாங்க. அதில் ஜெயலலிதாவை முதலில் போய் பார்த்து வந்தவர் பிரேமலதாவும் பிரேமலதா சகோதரரும். அம்மா ஒரு பாலிசி, மறைந்த விஜயகாந்த் ஒரு பாலிசி, மகன் ஒரு பாலிசி. மக்கள் என்ன நினைக்கிறாங்க? மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை தேர்தல் முடிந்த பிறகுதான் தெரியும். சரி, இப்போ தேமுதிகவை பொறுத்தவரையும் இப்போ கடந்த நாடாளுமன்ற தேர்தலை வைத்துக்கொள்வோம், நிற்கிறாங்க, எல்லாமே சுமூகமாக போகுது. க்ளோஸில் விஜய் பிரபாகரன் கூட தோக்குறாரு, ரொம்ப கடைசி நிமிடத்தில் தோக்குறாரு. இப்படியெல்லாம் இருந்தது. சரி, இப்போ கூட்டணி தொடருவாங்களா அல்லது வெளியேறுவாங்களா, இந்த ஒரு டிபேட் தொடர்ந்துக்கிட்டே இருந்துச்சு. எதனால் அந்த தொடர்ச்சியான டிபேட்டு? ஏன் இறுதியாக போய் திமுகவில் இணைந்தார்கள்? இல்லைங்க, இந்த முடிவு கடந்த ஒரு 3-4 மாதங்களுக்கு முன்பே ஏவா வேலு இந்த பேரத்தை முடித்து விட்டார். வேலு தான் அதுக்கு மெயினா? வேலு தான் மெயின்.
ஏன் என்ன லாபியா? ஆமாம், அது ஒரு தெலுங்கு லாபி. ஏன்னா இந்த அம்மாவும் குடியாத்தம், வேலும் குடியாத்தம், வேலும் குடியாத்தம், 2 பேரும் தெலுங்கு நாயுடு சமூகத்தை சேர்ந்தவர்கள். இது தெலுங்கிலே பேசி கூட்டணி முடிவாச்சு. ஏன் அதிமுகவோடு யாரோடு கூட்டணி சேராமல் இழுத்து கொண்டு வந்ததுக்கு காரணம் அவர்களுக்கு டெல்லி ராஜ்யசபா சீட்டு வேணும். இதற்காக ஒரு டிமாண்டு வைத்தார்கள். இப்போ அதிமுக தரப்பு சொல்லிடுச்சு 180 கோடி என்பது 200 கோடியாக கொடுத்துறோம் தேர்தல் நிதி. ஆனால் 2 சீட்டு தான் அதிமுகவோட காலியாகுது. ஒரு சீட் அன்புமணி கொடுத்தே ஆக வேண்டும். 3% வாக்கு இருக்கு. எடப்பாடியில் வன்னியர் மக்கள் ஓட்டு போட்டால் தான் எடப்பாடியே முதலமைச்சர் ஆக முடியும். எடப்பாடி நிலைமை தான். அப்போ அந்த சீட்டை கொடுக்க முடியாது. அடுத்து தம்பிதுரை. இந்த தம்பிதுரை டெல்லியினுடைய முகம், அதிமுக முகம். டெல்லியில் இப்போ ஒருவேளை அதிமுக ஆட்சிக்கே வந்து விட்டாலும் மோடியை பார்க்கணும், அமித்ஷா பார்க்கணும், எடப்பாடி கருத்தை சொல்லுகிற ஒரு மீடியேட்டராக அவர் தான் இருக்கார், இணைப்பு பாலமாக இருக்கார், அவர் தான் இருக்கார். ஆனால் இந்த மீடியேட்டர் எம்ஜிஆர் புருக்குலின் மருத்துவமனையில் படுத்து கிடந்த பொழுது 300 ரூபா சம்பளம் ஒரு நாளைக்கு. விசிட்டிங் ப்ரொஃபஸர் எங்கே? தருமபுரி, கிருஷ்ணகிரியில். குழந்தை வேலுன்னு ஒரு அதிமுக ஒரு அமைச்சர் இருந்தார். அவரை ஓரம் கட்டுவதற்காக இந்த தம்பிதுரையை நாடாளுமன்ற துணை சபாநாயகர் ஆக்கினார் இந்த மறைந்த ஆரம் வீரப்பன். எம்ஜிஆர் வந்த பிறகு இவர் தான் துணை சபாநாயகர்னு சொன்ன பிறகு இவன் எந்த கட்சின்னு கேட்குறாரு. யார்? எம்ஜிஆர் யாரை கேட்குறாரு? துணை சபாநாயகருடைய வரலாறு பின்னணியை சொல்கிறேன். இவன் எந்த கட்சி சேர்ந்தவரை பார்த்ததே இல்லையேங்கிறார். நம்ம கட்சியே இல்லையே. நம்ம கட்சியே இல்லையே, இவன் எந்த கட்சியை சேர்ந்தவன்? இவன் முதல்ல நீக்குங்கப்பா. யார் சொன்னது? எம்ஜிஆர் சொன்னது. அந்த நபர் தான் இப்போது அதிமுகவினுடைய டெல்லி முகம். இந்த கூத்தால் எங்கே நடக்கும்? இந்த திராவிட இயக்கத்தை தான் நடக்கும். இப்போ அங்கேயும் சீட் இல்லைன்ட்டார். இந்த தொகை 180 கோடி, அதற்கு மேல் நீங்கள் உங்களுடைய வாக்கு சதவீதம் 0.4, அவ்வளோதான். ஆனால் ஏவா வேலுவை முதலமைச்சர் விரட்டுறார். என்னப்பா நடக்குது? நமக்கு ஒரு ஆள் வேணும், நம்ம எப்படியாவது வெற்றி பெற வேண்டும், 1/2% இருந்தாலும் பரவாயில்ல, கூட்டிட்டு வா. இப்போ 1/2% பணமோ பிரச்சனை இல்லை, 2 கட்சிக்குமே. இப்போ 1/2%ங்கிறது ஒரு தொகுதியிலையும் 500 ஓட்டு கூட போயிடக்கூடாது. அதை கடைசி நேரத்தில் விஜயோட வருகையால் அந்த 500 ஓட்டு முக்கியம் நினைக்கிறது ஓகேயா? அதிமுக இருக்கட்டும், திமுக இருக்கட்டும், கொடுக்கப்படும். இப்போ ராஜ்யசபா சீட்டுகளில் ஒரு பிரச்சனை இருக்குது. திமுக எப்படி ராஜ்யசபா சீட்டை கொடுக்க முன் வந்தாங்க? அதிமுக கொடுக்க முடியாத திமுக எப்படி கொடுக்க முன் வந்தாங்க? யாருடைய இடத்த அவங்களுக்கு தர்றாங்க? இப்போ இல்லை, இப்போது ராஜ்யசபா சீட்டு தேமுதிகவுக்கு இல்லை, திமுகவும் தரலையா? கொடுக்கல. அப்போ வேற என்ன? அதற்கு பதிலாக நீங்கள் 6 சீட்டு இவங்க கேட்குறாங்க. 180 கோடிக்கு பதிலாக 100 கோடி அதிகம், 250 கோடி. இதுதான் டீலி. இந்த 6 சீட்டுங்கிறது என்ன சின்னம்? முரசு சின்னத்தில்? முரசு சின்னம் தான். 6மே முரசு சின்னம் தான். அம்மாவுக்கும் மகனுக்கும் கருத்து வேறுபாடு. ஏன்னா இந்த கூட்டணி வெற்றி பெறாது. அதிமுக பாஜக கூட்டணி தான் வெற்றி பெறும். வெற்றி பெற்றால் டெல்லியில் அதிகாரம் செய்யலாம், இந்த கூட்டணியில் எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு விஜய் பிரபாகரை வரவே இல்லை. இருந்தாலும் ரிஷிவந்தியத்தில் பிரேமலதா, விருதுநகரில் விஜய் பிரபாகரன், கள்ளக்குறிச்சியில் சுதீஷ். அப்போ யார் எம்பி ஆகிறது? விருதாச்சலத்தில் ஒருத்தரும் விருகம்பாக்கத்தில் ஒருத்தரையும் போட்டு 6 கேண்டிடேட்டோட முடிஞ்சு போச்சு. 3 அனகை முருகேசன், இங்கே பார்த்தசாரதி, விருதாச்சலத்தில் ஒருத்தர் நல்ல தம்பி, 6 பேரோட முடிச்சுக்கலாம். அவர் குடும்பத்திலேருந்து ஒரு 3 எம்எல்ஏக்கள். இப்போ இதுதான் கிடைக்கும். இதுதான் கிடைக்கும். இப்போ அதிமுகவும் அதை ஆஃபர் பண்ணியிருப்பாங்களே, 6 சீட்டு ஆஃபர் பண்ணியிருப்பாங்களே. ஏன்னா இப்போ அதிமுக இவங்க கேட்டது இரட்டை இலக்க சீட்டுகள் ப்ளஸ் ராஜ்யசபா சீட்டு கேட்டதாக ஒரு தகவல் வந்தது. இப்போ 2 டிஜிட்டில் சீட்டு கேட்டுட்டு இருக்கவும் தான் அந்த டிலே ஆச்சா, இல்லை இந்த பண பேரத்திற்காக தான் கட்சி மாறினார்களா, இல்லை ராஜ்யசபா பிற்காலத்தில் தருவதாக திமுக வாக்குறுதி கொடுத்துருக்கா? இல்லை, திமுக கூட்டணி சேர்த்து கொள்வதற்கு எந்த வாக்குறுதியும் கொடுக்கும். நீங்கள் அப்படித்தான் கடந்த முறை எடப்பாடியும் வாக்குறுதி கொடுத்தார்.
ஆனால் ராஜ்யசபா சீட்டு கொடுக்கல. ஏன்னா இவர்களுடைய வாக்கு வங்கியை பொறுத்து தான் இந்த வாக்குறுதியே உயிர் வரும். வாக்குச்சீட்டு இல்லைன்னா வாக்குறுதியை காலாவதி ஆயிடும். சரி, வாக்கு வங்கி 0.4 தானே இருக்குது. அப்புறம் 2 கட்சியும் மல்லு கட்டுறாங்க. அப்போ ஏதோ இடத்துல விஜயோடைய வருகையால் இந்த 500 ஓட்டு 1000 ஓட்டு கூட முக்கியம் நினைக்கிறாங்க தானே? அதுதான் உண்மை, அதுதான் உண்மை. அதனால அவங்க டிமாண்ட் அதிகமாகுது. அதான் டிமாண்ட் அதிகமாகுது. ஏன்னா காங்கிரஸ் இவ்வளவு தூரம் திமுகவை விரட்டுகிறது. கேசி வேணுகோபால் வந்தவர் முதலமைச்சரை பார்க்கல, விஜயை ரகசியமாக பார்த்துட்டு போயிருக்கார். ராகுலுக்கு தெரியாமல் பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை. ஏன் அந்த 1/2% ஓட்டை, அந்த 500 ஓட்டுகளை அவர்கள் 10 சுயேட்சை வேட்பாளர்கள் நிறுத்தி கூட பிரிக்க வைப்பதற்கான சூழ்ச்சிகள்லாம் தெரியும். அது இல்லாமல் ஏன் தேமுதிகங்கிற ஒரு ஆப்ஷன் 0.4% வாக்குகள் தான் இருக்குது. இந்த 0.4% வாக்குகளை சிதறடிக்கக்கூடிய தன்மையும் அதே பணத்தை செலவு பண்ணுற தன்மையும் திமுக கிட்டே இருக்குது, அதிமுக கிட்டே இருக்குது. அப்போ ஏன் அவங்க குறிப்பாக தேமுதிகவை வச்சிருக்கணும்? அது ஒரு முகமாக நினைக்கிறாங்களா, அல்லது வேற எதற்காக ஸ்டிக் ஆன் பண்ணணும்? அவங்க வேணும்னு கேட்கறதுனால அவங்களும் பார்கெயின் பண்ணுறாங்க. அப்போ எதற்காக, என்ன காரணம்? வேறு எதுவும் காரணம்? அதாவதுங்க, தேமுதிக விஜயகாந்த் அந்த லேபிள் தேவைப்படுது, 2 பேருக்குமே தேவைப்படுது. விஜயகாந்த் அப்படிங்கிற ஒரு பேர் தேவைப்படுது. அவருடைய அந்த அனுதாபம், இப்போ விஜயகாந்த் அப்படின்னா ஒரு நல்ல மனுஷன், அவர்கிட்ட வந்து அந்த அனுதாப ஓட்டுகள் தேவைப்படுது. சரி, இப்போ அதை மக்கள் எப்படி பார்க்குறாங்க? இப்போ இதே திமுக குறித்தும் கலைஞர் அவர்கள் குறித்தும் விஜயகாந்த் அவர்கள் பேசிய பேச்சுக்களெல்லாம் இன்னைக்கு இணையதளத்தில் போட்டு ட்ரெண்ட் பண்ணுறாங்க. இப்போ இதை மக்கள் வந்து இந்த கூட்டணியை ஏற்றுக்கிறாங்களா? ஏன்னா அவங்க ஒரு பக்கம் வந்து விஜயகாந்த் அவர்கள் விஜயோட கூட்டணி போகணுங்கிறத நினச்சாங்க. இப்போ விஜயகாந்தோட தம்பி தான் விஜய், செந்தூர பாண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கனெக்ஷன் இருக்கும்போது இவர்கள் கூட்டணி அங்கு செல்லணும்னு ஒரு சித்தரிக்கப்பட்டது ஒன்று இருந்தது இல்லையா? இப்போ மக்கள் வந்து இப்படி நினைக்கிறாங்களா? அதுதான் கிரவுண்ட் ரியாலிட்டியாக இருக்கா, இல்லையா அது பொய்யா? இல்லைங்க, மக்களை பொறுத்த வரைக்கும் திமுக, அதிமுக, தேமுதிகவையே மக்கள் கணக்கில் எடுக்கலை. பெரிதாக செல்வாக்கு இல்லை. நீங்கள் சேர்ந்த பிறகு மக்கள் ஒரு ஏகோபித்த வாக்கு வங்கியை வந்துருங்கிறதெல்லாம் அது ஒரு கற்பனை தான். இந்த 2 பேருக்குமே பயம். வயிறிலையில் உயிர் தப்பிய கதையில் தான் ஓடுது. 500,000 பஞ்சாயத்தை வந்து எல்லா சைட்ல இருந்தும் கேதர் பண்ணி மொத்தமாக்கிறன்னு நினைக்கிறாங்க. இதுதான் அதிமுகவும் அதுக்கு தான் பரபரப்பாக இருக்கு, திமுகவும் அதுதான் பரபரப்பாக இருக்கு. சரி, அதில் திமுக ஒரு ஸ்டெப்பு முன்னாடி போயிருச்சுன்னு எடுத்துக்கலாமா? இப்போ இந்த கூட்டணியை ஏற்படுத்தியது மூலம் ஒரு ஸ்டெப்பு முன்னாடி போயிட்டாங்கன்னு எடுத்துக்கலாமா? இல்லை, அப்படி பெருசாக எடுத்துக்க முடியாது. ஏன்னா திமுக தான் இதில் வலுவான கூட்டணி. திமுக இவ்வளவு தூரம் பதவியதை பார்க்கிற பொழுது ஒருவேளை பலவீனமாக இருக்கும்னு சந்தேகம் வருது. திமுக இந்த விஜயகாந்துக்காக தேமுதிகவுக்காக 0.4%, இதுக்கு இவ்வளவு பதட்டப்பட வேண்டிய அவசியம்? அப்போது இவர்களுடைய வாக்கு வங்கிய படுபாதாளத்தில் போயிருமோன்னு நிலைமை. 2வது, விஜய் வந்ததுனால ஒரு 3.5% கிறித்துவ வாக்குகள் முழுமையாக வெளியேறியதுன்னு திமுக பயப்படுது. நீங்கள் இப்போ தேவாலயங்களில் தமிழ்நாட்டினுடைய தென் மாவட்டங்களில் கூடிய மீனவர்கள் சமூகம் எல்லாமே கிறித்துவர்கள், பாதிரிமார் பூரா விஜய்க்கு போட சொல்லி இப்போ பிரச்சாரம் பண்ணுறாங்க. கனிமொழி அனுப்பி பல ஆர்சிஐ சர்ச்சுகள், நீங்கள் 3 வகையான சர்ச் இருக்குது. அப்போ இந்த வாக்கு தன்னை விட்டு போயிருச்சுன்னு அவங்க ரொம்ப பதட்டப்படுறாங்க. அந்த பதட்டத்தோட வெளிப்பாடு தான் தேமுதிகவை இறுக்கி பிடிச்சி இவ்வளவு இறங்கி வர வேண்டிய தேவை. காங்கிரஸும் விஜயும் கூட்டணி சேர்ந்து விட்டால் முஸ்லீம் ஓட்டே உடைக்கப்படும். முஸ்லீம் வாக்கு உடைக்கப்படும். முஸ்லீம் வாக்கு இப்போ திமுகவை விட்டு எங்கேயும் போகாது, அவ்வளவு உறுதியாக இருக்கக்கூடிய. ஏன்னா சனாதன எதிர்ப்பாளர்கள், பாஜக எதிர்ப்பாளர்கள், காங்கிரஸு திமுகங்கிற அந்த ஒரு கற்பனாவாதம் விஜயோடு காங்கிரஸ் போய்விட்டால் அதுவும் உடைபடும். அப்போ இதெல்லாமே திமுகவுடைய வாக்கு சதவீதம் இறங்கு முகமாக இருக்கிற காரணத்தினால தான் இந்த 0.5% வாக்குக்கு இவ்வளவு சண்டை. அதிமுக எந்த தைரியத்தில் இருக்குன்னா, திமுகவுடைய அதிருப்தி வாக்கு வங்கிகள் எப்போவுமே ஒரு அரசு 5 வருஷம் இருந்தால் அதிருப்தி அதிகமாக தான் இருக்குது.
நிச்சயமாக மக்கள் வந்து மாற்றி 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 பார்த்து பழக்கமானவங்கனால இதை விட அப்போ அடுத்து போகலாம், சரி அது வேணாம் இந்த வாட்டி நல்லா அப்படி மாத்திர அந்த மனப்பான்மை இருக்கும். அந்த மனப்பான்மையை பயன்படுத்திக்கலாம், திமுக எதிர்ப்பலைகளை சற்று உருவாரதை பயன்படுத்தி சாதகமாக்கலாம் நல்லா திமுக நினைக்கிறாங்க. அல்லாது தானாக வந்து விழுகும், தானாக கிடைக்குமா, தானாக சேர்ந்த கூட்டம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. இதனுடைய விளைவு தான் திமுக எப்படியாவது தக்க வைப்பதற்காகத்தான் இந்த பொங்கலுக்கு 3000, 5000, 1000 இதெல்லாம் தன்னை காப்பாற்றுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் எல்லா ஆட்சியுமே சலுகை, ஜெயலலிதா கொடுக்காத சலுகையா? மடிக்கணினி, லேப்டாப்பு, சைக்கிளு, பொங்கலுக்கு துணி, தீபாவளிக்கு துணி எல்லாம் அந்த அம்மா கொடுத்தது. அதனால் அதிமுக மயிரலையில் தான் பிழைக்கும். 2016 மக்கள் நல கூட்டணி அந்த அம்மா ஒரு கூட்டணியை பினாமியாக உருவாக்கிய நாள் தான் அந்த அம்மா ஆட்சிக்கு வர முடிஞ்சது. ஏன் இவ்வளோ செஞ்சு அந்த அம்மாவுக்கு போட்டு போடலையே? அதனால் மக்கள் இந்த இலவசங்களை ஒரு பொருட்டாகவே எடுப்பதில்லை. சரி, இப்போ அது வந்து டிசைடிங் ஃபேக்டராக இருக்காது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரி, ஓகே, பார்ப்போம். இப்போ இன்னொரு புறம் ஓபிஎஸ் அவர்கள் திமுகவில் இணைவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பது போன்ற ஒரு தோற்றம் தெரியுதே, அது வாய்ப்பு இருக்கிறதா? எதற்காக அவர் ஒரு திமுககாரர் அதை சொல்லலாம், ஒரு திமுகவை எதிர்க்கிறவர் கூட சொல்லலாம். இவர் வந்து திமுக எதிர்ப்பிலே உருவாக்கக்கூடிய கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவில் இருந்து கொண்டு அதிமுகவில் முதலமைச்சராக இருந்தவராக இருக்கிறாரு. இன்றைக்கி பல சூழலால் வெளியேற்றப்பட்டிருக்கிறார். திமுகவுடைய ஆட்சியை குறித்து பாராட்டுறதுங்கிறத எப்படி எடுத்துக்கிறது? இல்லை, இப்போ அவருக்கு அதிமுக தன்னை சேர்த்து கொள்ள மறுக்குது. சரி, இப்படி பேசுனதுக்கப்புறம் சுத்தமாக சேர்க்க மாட்டாங்களே. இப்போ நீங்கள் காத்துக்கிட்டு இருக்கீங்க, சரி அது தனியாவது நிற்கலாம், இல்லை அரசியலில் ஓய்வாவது பெறலாம். இப்போ உங்களுக்குன்னு ஒரு அரசியல் வரலாறு இருந்துச்சு, அது வளைவு நெளிவாக இருந்தாலும் ஒரு பாதை இருக்குல்ல. இப்போ அது முரண்பட்ட பாதையாக இருக்குது, உங்களுடைய பேச்சே தவறாக இருக்கும்போது எப்படி அது ஒரு ஆதரவு? மறுபடியும் சேர்த்தாலும் ஒரு பூஜ்ஜியமாக தானே இருப்பார். இல்லை, அவருடைய இவ்வளோ பெரிய அழிவுக்கு காரணமே அரசியல் தொலைநோக்கு பார்வையே இல்லாத நபர். இப்போ இவரை திமுக இவரையும் சசிகலா டிடிவியை ஒரு கணக்கு போட்டு தான் வச்சிருந்தது திமுக. அது 234 தொகுதிகளிலும் வேட்பாளரை நிறுத்துங்கள், செலவை நாங்கள் பார்த்து கொள்கிறோம். ஒரு தொகுதிக்கு 1000 வாக்குகளை பிரித்தால் 2.5 லட்சம் வாக்காயிடுச்சு. அதாவது 234 × 1000, 2000 வாக்குகளை பிரித்தால் 5 லட்சம் வாக்கு. அதிமுக வாக்கு தான் அது கண்டிப்பாக பிரிக்கப்படும் இல்லையா? திமுக எந்த சேதாரமும் இல்லை, செய்கூலி சேதாரமே இல்லை. இதை திட்டம் போட்டு வைத்திருந்ததை அமித்ஷா டிடிவி டெல்லிக்கு வர சொல்லி போடு கையெழுத்த, இல்லைனா நீ போடு உள்ளன்னு சொல்லி முடிச்சிட்டாரு, கதை முடிஞ்சுது. ஆனால் ஓபிஎஸ்ஸிடமும் சசிகலாவிடமும் எந்த வாக்கு வங்கி இல்லை, அதனால சீண்டவும் இல்லை. இதுதான் உண்மை. சரி, இப்போ அதிமுக தான் போய் சேரணும், அதுதான் நமக்கு ஒரே இடம், வந்த இடம் அதுதான் அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்த இருவரும், சசிகலாவோட கூட சைலண்டாக இருக்கவங்க எதுவும் பண்ணலை, அமைதியாக இருக்கிறாங்க, சும்மா ஒரு சலசலப்பை தான் உண்டு பண்ணுறேன். இப்போ ஓபிஎஸ் அவர்கள் திமுக குறித்து இணைந்து விட்டால் அது கதை வேற, இணையாமல் இப்படி பேசுவது ப்ரைஸ் பண்ணுறதுங்கிறது, மேலும் அதிமுகவில் அவருடைய கதவுகள் அனைத்தும் அடைக்கப்பட்டதாக தான் பார்க்க முடியும். அப்போ எதற்காக இப்படி தொடர்ந்து பேசுகிறார்? அப்போ திமுகவில் இணைய போகிறாரா? இல்லை, திமுகவில் இணைந்து உதயநிதிக்கு உதவியாளராக மாற முடியாது. திமுக சொல்லுகிறபடி தனி வேட்பாளரை போடுவார். அந்த முக்குளத்தோல் பகுதியில் தென் மாவட்டங்களில் கொஞ்சம் அந்த கணிசமான வாக்குகளை பிரிப்பதற்கும் தொகுதிக்கு 500 ஓட்டுகளை பிரிப்பதற்கும் ஒரு சாய்ஸாக ஓபிஎஸ் இருப்பார். செலவை திமுக பார்த்து கொள்வார்கள், பெட்டிகளை திமுக பார்த்து கொள்வார். ஓபிஎஸ் அப்படி கேம்பெயின் பண்ணுறாருன்னா பாஜக சும்மா இருக்குமா பார்த்துட்டு? இல்லை, அது ஒரு அரசியல் இருக்குது, அது ஒரு அரசியல் இருக்குது. இப்போ எந்த அரசியல் வெற்றி பெறும் என்பது தேர்தல் நெருங்குகிற பொழுது தான் தெரியும். தேர்தலில் மாற்றி அரசியல் விளையாட போகுது. இந்த அரசியலில் மக்கள் கூர்மையாக கவனித்து எது சரி என்று வாக்குகளை அழுத்துகிறார்களோ அன்றைய தினம் மற்ற 2 பேரும் தபால்த்து ஓடி பெறுவார்கள். யார் ஓட போகிறாங்க, யார் வெல்ல போகிறாங்களும் பொறுத்து வந்து பார்ப்போம். ஐயா, நேரம் கொடுத்ததுக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.